பாண்டியன் ஸ்டோர்ஸ் நல்ல பேரை பல இடங்களில் வாங்கிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இந்த சீரியல் ஒத்து வருது, நல்லா இருக்குது, அது இப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் டிஆர்பியில் ஒரு பெரிய புஷ் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாபநாசம் ட்ராக்கெல்லாம் கொண்டு வந்து குமரவேலை தலையில் அடிச்சு விட்டதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கதிரையும் ராஜியும் ஒரு இடத்துல வச்சு ராஜி அந்த பைக்கத்தை ஜெயிக்கும் பொழுது அதை கதிர் பார்க்கணும், நமக்காக தான் இந்த பொண்ணு எல்லாமே பண்ணியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் அந்த பிளாட்டை சுருக்குறாங்களா, இல்லை இவங்க கையில் அந்த பைக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய அதிரடியான சம்பவமாக குமரவேல் தலையில் அடியோடு கிளம்பி ஓடினார்ல, ஓடி போகும்பொழுது குமரவேல் மேலே வேறு ஏதோ ஒரு பகையில் இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஆட்கள், முத்துவேல் சக்திவேலுக்கு எதிரிகளான ஆட்கள், அவங்க குமரவேல் ஒரு இடித்து கடைசியில் குமரவேலை போட்டு தள்ளிட்டு கடைசியாக குமரவேல் போன இடம் வந்த இடம்னு சொல்லி பார்த்தா அது கடைசியில் இந்த குடும்பம் தான், இவங்க இருந்த இடம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க மாட்டிக்கிற மாதிரி ஒரு சம்பவமாக அது நடக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஒரு த்ரில்லர் கதையாட்டம் நாம் இருவர் நமக்கு இருவரில் போச்சு அந்த மாதிரி வந்து ஒரு போர்ஷன் மாதிரி நடக்கும். முத்துராஜுடைய கொலை வழக்கு மாதிரி இங்கேயும் வந்து ஒரு கொலை வழக்காக போகும். ஆனால் அப்படி நடக்க விடாமல் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கிளம்பி அங்கே போயிட்டார். அங்கே போனதுக்கப்புறமா இவங்க பைக்கோடலாம் இருக்கிறத பார்த்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து மீனாவுடைய வேலைக்கு உழவிக்கிற வேலையில், ஏன்னா மீனா தான் படித்தாங்க தலையில் வேறு, ப்ளஸ் மீனா தான் வந்து ஏற்கனவே ஒரு இடத்த இடித்தது மட்டும் இல்லாமல் கொடோனை வேறு 2 ஃப்ளோர் இடிக்கணும்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் மீனாவை காலி பண்ணுறதுக்காக இவங்க எடுக்கிற முயற்சிகள் அதில் ஜெயிக்கிறாங்களா இல்லையா, மீனா ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் உட்கார மாதிரி விஷயங்களோ சஸ்பென்ஷன் ஆச்சு ஆகிற மாதிரி விஷயங்களோ நடக்க போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் வேறு செந்தில் வேறு வேலைக்கு போகணும்னு பணத்தை எப்படி வேணால் கொடுத்துறான், ஒரு மனசு வேறு சஞ்சலப்படுது. அந்த போர்ஷன் ஒரு பக்கம் இருக்குது. தங்கமயில் சர்டிஃபிகேட் விவகாரத்தில் இன்னுமே வந்து சரவணன் தங்கமயில் நம்பிட்டு தான் இருக்காரு, சர்டிஃபிகேட்டை வாங்கலங்கிறனால தான் போய் சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஆனால் அதில் ஒரு நெருக்கடி அப்படி கிடைக்க ஒரு கட்டத்துக்கு மேலே தங்கமயில் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் தெரிய வர அப்போ இந்த குடும்பம் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, நிஜமாவே அரசிக்கும் அந்த சதீஷ்க்கும் கல்யாணம் நடக்க போதா, இல்லை குமரவேலு தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வின்னு இருக்குது. ஆனால் இவ்வளோ விஷயத்துக்கு பிறகு, இவ்வளோ மோசம் தெரிஞ்சதுக்கு பிறகும் அரசி அண்ட் குமரவேல் கல்யாணம் எந்த வகையில் நடந்தாலும் அது ஒத்து வராதுன்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.